தாவேகா இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி கட்சியாக வர்றதுக்கு முன்னாடி விஜய் மன்றமாக இருக்குது. விஜய் ரசிகர்களுக்கு வேலை என்ன? அஜித் படம் வருதா அல்லது அஜித்தை குறை சொல்லி பேசும், ரஜினி படம் வருதா ரஜினியை குறை சொல்லி பேசும், இவர்கள் படம் வரும்போது இந்த படத்தை ஓஹோ ஓஹோன்னு பாட்டு பாடும். இதை தவிர இவர்களுக்கு என்ன தெரியும்? கட்ட விட்டு வைப்பாங்க, தம் கடிச்சு ஆட்டம் ஆடுவாங்க, அன்னைக்கு அழகு குத்திக்கிடுவாங்க, என்னென்னலாம செய்வாங்க. முழுக்க ரசிகர்களாக ரசிக மனோநிலை இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு அப்படியே ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருந்த சோசியல் மீடியா இருந்தவங்க இன்னொரு ரசிகர் கூட்டத்தோட சண்டை போடுறாங்க. சீமானை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, விஜய் வந்ததுக்கு பிறகு ஒட்டு மொத்தமா கடை காலியாகுது. எப்படி காலியாகுது? ஒரு முழு கட்சியும் ஒரு எதிர் உணர்வோடு இருக்குது. சீமானுடைய நடவடிக்கைகள், சீமானுடைய செயல்பாடுகள் எதுவுமே உள்ள இருக்கிற நிர்வாகிகளுக்கோ கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரதிநிதிகளுக்கோ யாருக்கும் பிடிக்கும். அம்பேத்கரை அமித்ஷா வந்து இழிவுபடுத்தி பேசினப்போ பெரியாரை இவ்வளவு போட்டு இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காரு இந்த சீமான். ஒரு உணர்ச்சியும் இல்லையே. நீங்க பிகேவை பற்றி விமர்சிச்சாலோ விஜயை பற்றி விமர்சிச்சாலோ அப்போ பொங்கிக்கிட்டு வர்றீங்க. நீங்கள் யார்கிட்டையாவது போயிட்டு கேட்டால் புஷியானந்தை தான் கேட்கணும். புஷியானந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். என்னைக்கு சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்குள், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நீங்கள் முடிவு எடுப்பதற்குள் காலம் கடந்து போயிடும். உங்களுடைய அறிக்கையே காலதாமதமானதுக்கு அப்புறம் நியூஸ் செத்ததுக்கு அப்புறம் வருது. இந்த இடைவெளியில் பாருங்க, திமுகங்கிறது பில்லராணி திராவிடம்ங்கிற அந்த கருத்தோட்டத்தை தாங்கிக்கிட்டு அது ஆட்சி செலுத்துகிற ஒரு இடத்துல நிற்கிது. கீழே சரி எதிரில் வெற்றிடம்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கணக்கு பக்கத்தில் வெற்றிடம் இருக்குது. ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஒரு சாஃப்ட் சங்கியாக இருந்தால் கூட அந்த சாஃப்ட் சங்கிகளுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஆள் இல்லை. விஜய் சீமானுக்கு எதிராக வெளியிட்டிருக்க அறிக்கையில் நாங்கள் பட்டிமன்றம் நடத்த வரல, சட்டமன்றத்தில் இடம் பிடிக்க வந்திருக்கிறோம். பிகேவை பணியமர்த்தினதுக்கு பணக்கொழுப்பு